அம்மா தாயே, எங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அது உன்னால மட்டும் தான் இருக்கும். அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்க தெரியும். உங்க ஹெல்ப் ஒண்ணு எங்களுக்கு தேவைப்படாது. நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களான்னு கேக்குற? என்ன சாப விடுறியா? நான் அந்த அர்த்தத்துல மீன் பண்ணல மீனா. நீ எந்த அர்த்தத்திலயும் கேட்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்கிட்ட நாங்க பேசணும்னு தெரிஞ்சாலே அத்தை கிட்ட நாங்க தான் வாங்கி கட்டிப்போம். ப்ளீஸ் மீனா, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு உதவி பண்ணா அது குடும்பத்துக்கு நாங்க பண்ற துரோகம் ஆயிடும். இனிமே நீ உதவி எல்லாம் கேட்டு வரா. போயிடு இங்க இருந்து. திமிர பாத்தீங்களா? முதல்ல உதவின்னு பவ்யமா கேட்டா முடியாதுன்னு எப்படி பேசிட்டு போறான்னு. இவங்க கேரக்டர் தான் எனக்கு இப்பதான் புரியுது. சரி விடுங்க. அதத்தான் நான் முத்துக்கிட்ட சொன்னேன். பாட்டி இது எனக்கு இப்பதான் பாட்டி புரிஞ்சுது. அந்த நேரத்துல அவ என்கிட்ட சொல்லலேன்னு கோவம். அதனாலதான் நானும் அவகிட்ட ரொம்ப வெறுப்ப கொட்டிட்டேன். அத்தை போது விடுங்க. இவ்வளவு புகழ்ந்ததெல்லாம் என் பையன் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். அவனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் பையனை நான் இப்படியே விட மாட்டேன். அடுத்தது என்ன செய்யணும்னு மனோஜ் தான் முடிவு பண்ணணும். அவன் வாழ்க்கையை பத்தி அவன் தான் முடிவு செய்யணும். அவனுக்கு எது சரீரம் படுதோ அது பண்ணட்டும். மத்தவங்க யாரும் அந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். விஜயா, என் புள்ள சொன்னதை கேட்டல. இனிமே எதுவா இருந்தாலும் நீயா முடிவு எடுக்காத. மனோஜுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அம்மா எனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க பாட்டி. எல்லாம் அவங்க முடிவு தான். டேய் முத்து, பாட்டி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பாட்டி. நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். அவன் மேல கோவம் பட மாட்டேன். நீங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தாண்டா. மனோஜ், நீ தைரியமா இருப்பா. ரோகிணி, ஏய் என்னது? ஒரு சகப்பு கலர் ஷர்ட்ட காணும்பா. அதான் ரோகிணி தேடுறேன். டேய், இன்னும் நீ அவளை மறக்கலையா? பழைய ஞாபகத்துல அப்படி என்னடா ஞாபகம் உனக்கு? விஜயா விடு. 2 வருஷம் கூட வாழ்ந்திருக்கான். உடனே எப்படி அவனால மறக்க முடியும்? மறக்கணுங்க. அதுதாங்க அவன் வாழ்க்கைக்கு நல்லது. மறக்கிற மாதிரி விஷயத்தையும் அந்த பார்லர் நம்ம பண்ணிட்டு போயிருக்குது. உனக்கு ஞாபக சக்தி வேற அதிகமாச்சே. உடனே அவனை மறக்க சொன்னா எப்படிமா? கொஞ்சம் டைம் கொடுங்க. எதுக்குடா டைம்? என்ன எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பெரிய தியாகியா? டேய், இனிமே அவன் முகம் கூட உன் ஞாபகத்துக்கு வரக்கூடாது.